Hello everyone, welcome to BITA Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ட் 4. செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் உடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. இதுல நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷனோடைய வேல்யூவை எவாலுவேட் பண்றோம். அந்த வேல்யூவை வச்சுதான் நம்ம கேசஸ்ல இருக்கிற கான்ஸ்டன்ஸை மேட்ச் பண்றோம். அது ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா அந்த கேஸ்ல இருக்கிற பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். இப்படி மேட்ச் ஆச்சுன்னா கண்ட்ரோல் வந்து டைரக்டா அந்த கேஸ்க்குள்ள போயிட்டு அதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி மேட்ச் ஆகலைன்னா லாஸ்ட்ல இருக்கிற டிஃபால்ட் அப்படின்ற கேஸ்ல இருக்கிற டிஃபால்ட் கோடு தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் உடைய சின்டாக்ஸ் ஸ்விட்ச், இது எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோடைய வேல்யூ வச்சுதான் நம்ம கேசஸ்ல இருக்கிற என்ன கேஸ், இப்போ இந்த வேரியபிள்ல வந்து நம்ம 1 அப்படின்றத கொடுக்குறோம்னா கேஸ் 1க்கு வரும். அதுல இருக்கிற கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிரேக் அப்படின்றது கொடுத்துருக்கிறதால ஸ்விட்ச் கேஸை விட்டு வெளியில வருது. அண்ட் இந்த கேசஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆகலைன்னா லாஸ்ட்ல இருக்கிற டிஃபால்ட் அப்படின்ற கேஸ்க்கு போகும். ஸோ இதுல இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி ஸ்விட்ச் கேஸ்ல இருந்து வெளியில வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க ஒரு கேரக்டர் வேரியபிள் எடுத்துக்கிறேன். c ஈக்குவல் டு a. நான் ஸ்விட்ச் கேஸ் எழுதிக்கிறேன். ஸ்விட்ச். ஸோ இங்க வந்து நான் c அப்படின்றத போடுறேன். அண்ட் கேஸ் yes console.writeline is break and break. இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த கேசஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் மோரோவர் நீங்க இந்த ஸ்விட்ச் கேஸ்க்கு பதிலா if else ladder யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்விட்ச் கேஸ் அப்படின்றது வந்து நம்ம ஒரே ஒரு எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம வேல்யூஸை எவாலுவேட் பண்றோம். வேறஸ் if else ladderல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கண்டிஷன்ஸ் செக் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இங்க வந்து A grade. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கேசஸ் தேவையோ அது வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து A B அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து B grade, இங்க C grade, D and இங்க D grade. ஸோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து எஸ் அப்படின்ற கான்ஸ்டன்ஸை கொடுத்துருக்கேன். கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், லிட்ரல்னு சொல்லலாம். அண்ட் இந்த எஸ் இங்க கொடுத்துருக்கிறதால மறுபடியும் நெக்ஸ்ட் கேஸ்ல நான் இங்க வந்து எஸ் அப்படின்றது கொடுத்துருக்கிறதால எனக்கு வந்து எரர் வருது. வேற ஏதாவது நீங்க போட்டீங்கன்னா எரர் போயிடும். பட் இதுல இன்னொரு ஃபீச்சர்ஸும் இருக்கு. என்னன்னா, நான் இங்கே வந்து வேரியபிள் நேமை பாஸ் பண்றேன். சி அப்படின்றது தான் என்னோட வேரியபிள் நேம். ஸோ அந்த நேமை நான் பாஸ் பண்ணா கூட எனக்கு எரர் அடிக்கும். ஏன்னா இந்த கேசஸ்ல வந்து வெறும் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் லிட்ரல்ஸை மட்டும் தான் நீங்க வந்து பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மோரோவர் டிஃபால்ட் ஸ்விட்ச் கேஸ்ல ஒரே ஒரு டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். மல்டிபிள் டிஃபால்ட்ஸ் அலௌட் கிடையாது. அண்ட் இங்க வந்து ஃபெயில் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ கான்செப்ட் என்னன்னா, இது கிரேட் சிஸ்டம். ஸோ இப்போ நான் ஏ அப்படின்றது கொடுத்துருக்கிறதால இந்த கேஸ்க்கு வந்து போய் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவேன். மேட்ச் ஆகிறதால இதுல இருக்கிற console.writeline ஏ கிரேட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதால இந்த ஸ்விட்ச் கேஸை விட்டு வெளியில வந்துடும். அண்ட் மோரோவர் நீங்க வந்து இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கிற வேரியபிளுடைய வேல்யூ வந்து ஈயா இருந்துச்சுன்னா அப்போ டிஃபால்ட் அப்படின்ற அந்த கோட்ல இருக்கிற அந்த console.writeline என்ன போட்டிருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து அவுட்புட் ஏ கிரேட் அப்படின்றது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க வந்து இ அப்படின்ற கேரக்டரை நான் சென்ட் பண்றேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் ரெஃப்ரெஷ் பண்ண போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து ஃபெயில் அப்படின்றது தான் வரும். ஏன்னா இ அப்படின்ற கேஸே கிடையாது. ஸோ அதனால பை டிஃபால்ட் கேஸ்ல போயிட்டு அதுல இருக்கிற
ஃபீச்சர்ஸ் தான் நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அண்ட் இதுதான் வந்து ஸ்விட்ச் கீஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.